ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம மாடியை கொஞ்சம் சுத்தி பார்க்கலாங்க. கார்டன் டூர் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல இருந்து காட்டிடுறேங்க. இதெல்லாம் சாமந்தி செடி தாங்க. மேல செவர் மேல அந்த பேரப்பட்ட வால் மேல நிறைய வச்சிருக்குங்க செடி. இது பாருங்க, இது சாமந்தி செடி தான். இது சாமந்தி தான். இது ரெட் கலரு. இது ஒரு ஃப்ளவர் மேரிகோல்டு. எல்லாம் ஒடிச்சு வச்சதாங்க. இந்த செடி ஃபுல்லாவே ஒரு செடியில இருந்து 10 செடி ஆக்குனது தாங்க. இது மஞ்சளுங்க, மஞ்சள் செடி. இதுவும் ஒரு மஞ்சள். இது ரம்பை செடி. நான் கொஞ்சம் எடுத்து வச்சேன் தனியா. இதுல இருக்கு பாருங்க, யாராவது கேட்டா கொடுக்கலான்னு வச்சிருக்கேன். இங்க ஒரு அவரை செடி இருக்கு. இது ஒரு அழகு செடிங்க. அது எனக்கு தெரியல. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த ரெட் கலர் சாமந்தி. இதுவும் அப்படிதான் ஒடிச்சு வச்சதுதான். 10 செடி கிட்ட ஒடிச்சு வச்சேன். எல்லாமே வந்துருச்சுங்க. இது ஒரு கலருங்க, ரெட்டும் எல்லோவும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஆரஞ்சு கலரா இருக்குங்க. அது இந்த லாஸ்ட் நிழல்ல கொஞ்சம் செடி வச்சிருக்கேங்க. இது என்னன்னு தெரியல. நேத்து நல்லா பூ இருந்துச்சு, என்ன பூ உதிர்ந்துகிட்டே இருக்கு. ஏன் உதிருதுன்னு தெரியல. இதுவும் ரெட் கலர் தாங்க. இது ஒரு சாமந்தி. இதுதான் தாய் செடி. இதுல இருந்துதான் எல்லாமே கட் பண்ணி வச்சேன். 3 கலர் வாங்கினாங்க. 3 கலர்ல ஒவ்வொரு கலர் வாங்கி ஒவ்வொரு செடியில 10 செடி அப்படின்னு உருவாக்கி வச்சிருக்கேங்க. மெரூன் கலரும் ஆரஞ்சு கலரும் தான் நிறைய இருக்குங்க. வெள்ளை அவ்வளவா வரவே இல்லை. ஒடிச்சு வச்சேன், ஆனா வரவே இல்லைங்க. அது என்னன்னு தெரியல. இந்த வாட்டி நிறைய பண்ணணும். இந்த பாருங்க, நிறைய பூச்சி வருது இந்த வெயில் சீசனுக்கு. வாங்க, இது என்னன்னா கத்திரிக்காய் விதை போட்டு வச்சிருக்கேங்க. ஒரு 2 ரகம் போட்டு வச்சிருக்கேங்க. முள்ளங்கி இருக்கு பாருங்க, இது முள்ளங்கி செடி. இது மிளகா நாத்து விட்டுருக்கேன். இதுவும் 2 முள்ளங்கி இருக்கு பாருங்க. இதுவும் அதோட ஒடிச்சு வச்ச செடிதான். ஆனா சரியான பூ பூக்குதுங்க. ஒரு பக்கெட் பூ இருந்துச்சுங்க. 4 முளை வந்துச்சுங்க அந்த பூவு. இங்க பாருங்க, இது இட்லி பூன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சேங்க. ஆன்லைன்ல மினியேச்சர்ன்னு சொன்னாங்க, அது வாங்கி வச்சேன். சின்னதுலயே பூ பூக்குனாங்க. ஆனா இன்னும் ஒரு வாட்டி கூட பூ இல்லை, ஆனா மொட்டு வைக்குது. இது காராமணிங்க. இப்பதான் வருது. ஆனா பூச்சி தொல்லை தான் நிறைய இருக்குங்க இந்த காராமணியில. இங்க முள்ளங்கி இருக்கு பாருங்க. இங்க 2 முள்ளங்கி வச்சிருக்கேன், நல்லா வந்திருக்கு. இதுவும் காராமணி. இங்க பாருங்க புதினா, பாருங்க எவ்வளவு அருமையா வந்திருக்குன்னு. நான் எல்லாமே அப்படிதான் ஒரு செடி தான் வாங்குவேன். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து பதியம். இப்ப நம்ம கவாத்து பண்றோம்ல, இந்த மல்லி எல்லாம் கவாத்து பண்ணதுல வந்த மல்லி தான். அது கீழே போடாம அந்த இலைய நட்டு, அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு குச்சி மட்டும் நட்டு வச்சு அது இப்ப புது மல்லி செடி வந்துருச்சுங்க. குண்டு மல்லிங்க. இது வெங்காய செடி. இதுவும் அது மாதிரிதான் மல்லி செடி. ஒரு வாட்டி புடுங்கி கவாத்து பண்ணும் போது, தாய் செடியில இருந்து கவாத்து பண்ணும் போது வெட்டி வெட்டி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதை நட்டு வச்ச எல்லாமே வந்துருச்சுங்க. இதுல ஒரு வெங்காய செடி வச்சிருக்கேங்க. பாருங்க, தக்காளி இப்பதான் பூ பூக்குது, காய்க்கும் சீக்கிரமா. நிறைய அந்த பக்கம் இருக்கு தக்காளி. இது ஒண்ணு வச்சிருக்குங்க. இது புதினாங்க. இது ரொம்ப பழைய செடிங்க, வாடி போடுங்க. வெயில் ஆரம்பிச்சிச்சுங்க. இங்க பாருங்க, அவ்வளோ விதை போட்டு எனக்கு கொத்தமல்லி வந்ததே இல்லை. ஒரே ஒரு கொத்தமல்லி தாங்க வந்திருக்கு. அதுவும் அதிசயமா இருக்கு. இதுல ஏதோ வாடாமல்லி செடின்னு நினைக்கிறேன். இது வந்திருக்கு, அதனால அப்படியே விட்டுருக்கேன். இது பாருங்க, இதுவும் ரெட் கலர் தான். ஒரு செடியில இருந்து 100 செடியா கூட உருவாக்கலாங்க. நர்சரியில எல்லாம் இந்த மாதிரிதான் உருவாக்குறாங்க. இங்க பாருங்க, வல்லார கூட அப்படிதான். எல்லாத்துலயும் அந்த கொடி பட்ட உடனே அது அப்படியே பதிஞ்சு அப்படியே புது தொட்டில உருவாயிடுதுங்க வல்லார. இங்க ஒரு தக்காளி செடி இருக்கு. இங்க பாருங்க, இதுவும் அவங்க அம்மா செடி அங்க இருக்காங்க. இவங்க அவங்களோட குட்டி ஒடிச்சு வச்சதுல வந்துட்டாங்க. இனிமேல் இவங்களே நிறைய ஆக்கணுங்க. எங்க ஒரு புதினா இருக்குங்க. நம்ம புதினா இப்ப எப்படின்னா, புதினா ஒரு தொட்டில எடுத்து இப்ப இதுல இருந்து எடுத்து வேற தொட்டிக்கு வச்சிருவாங்க. நிறைய புதினா செடி இருக்குங்க. இங்க பாருங்க, இது ஒரு அவரைங்க.
அவரை பாத்தீங்களா எவ்வளவு கொத்து கொத்தா காய்க்குது. இது அவரை சீசன் போல நிறைய அவரைக்காய் வைக்குதுங்க. இந்த பாருங்க இங்க ஒரு முருங்கை மரம் இருக்கு. இது செடி முருங்கைங்க, இன்னும் காய்க்கலைங்க. இதுவும் அதே மாதிரிதாங்க. மல்லிகை பத்தி நிறைய சொல்லிட்டேன். அதுவும் ஒடிச்சு வச்சதுதாங்க. இந்த செடியும் ஒடிச்சு வச்சதுதான். இதெல்லாம் ஒடிச்சு வச்ச செடி. பூச்செடி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு செடி தாங்க வைப்பேன். அதுக்கப்புறம் எல்லாமே ஒடிச்சு ஒடிச்சு. இது ஒரு மிளகாங்க. இந்த மிளகாவை பார்த்தாவே குண்டு குண்டுன்னு இருக்கு. பாருங்களேன் எவ்வளவு குண்டா இருக்குன்னு. ஒரு தடவை காஞ்ச மிளகா வாங்கினாங்க, டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேங்க. ஆனா ரொம்ப நாள் ஆச்சுங்க செடி வளர்றதுக்கு. தெரியுதுங்களா, நல்லா 4 அடி இருக்கு செடி. பாருங்க நல்லா தடிப்பா இருக்கு பாருங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஆனா காய் வைக்கிறதுக்கு. இங்க ஒரு மணி பிளான்ட்ஸ் இருக்குங்க. இது கோலியஸ் இருக்கு, அழகா இருக்கு பாருங்களேன். இது கலரே அவ்வளவு டார்க்கா பீட்ரூட் கலர்ல இருக்கும். இது அழகா இருக்கும், அதுக்காக வச்சிருக்கேங்க. இங்க பாருங்க நம்ம வீட்டு பியூட்டி கத்திரிக்காய் தாங்க. யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பிடிக்கும் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால எங்க பாரு கத்திரிக்காவா வச்சிருவேங்க. இப்படி இருக்கு பாருங்க, கொத்து கொத்தா இருக்கு பாருங்க கத்திரிக்காய். இந்த சொல்லணும்னா இது வந்து எல்லோ கலர் ரோஸ்ங்க. எல்லோன்னு சொன்னாங்க ஆனா ஒயிட். ஆனா எந்த கலர்னு சொல்லல, சாரி எந்த கலர்னு சொல்லல. 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து செடிங்க. குச்சி தாங்க இருந்தது. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இங்க பாருங்க பச்சை மிளகா செடி ஃபுல்லா காய் இருக்கு பாருங்க. நான் பறிக்காம வச்சிருக்கேன். அப்புறம் கற்பூரவள்ளி வச்சிருக்கேங்க. இது நம்ம தேவையில்லையா மெடிசன் செடி. இங்க ஒரு தக்காளி வச்சிருக்கீங்க. இப்பதான் காய்க்குதுங்க தக்காளி. அங்க காய்ச்சி முடிக்க போது இந்த தக்காளி இப்பதான் ஆரம்பிச்சு. சொன்னேன் இல்லையாங்க அந்த சாமந்தி வெள்ளை கலரு. இதுல ஒரு 4-5 செடி தாங்க வச்ச. இது அங்க இருக்குது அவங்க அம்மா செடி இல்ல, அது காஞ்சிருச்சு. ஆனா இவங்க மட்டும் நல்லா வந்துட்டாங்க. இதே மாதிரி இந்த இதெல்லாம் ஒடிச்சு வச்சதுதான். இது ஒரு மல்லி, அந்த கவாத்து பண்ண போது பாருங்க அவங்க பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு துளசி செடிங்க, மின்ட்டு துளசிங்க. நம்ம சின்ன வயசுல சாப்பிடுவோம்ல, நம்ம பப்பர மிட்டாயின்னு சொல்லிட்டு விக்ஸ் மிட்டாயின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குங்க இது சாப்பிட்டா. இது ஓடாமல்லி செடின்னு நினைக்கிறேன். இங்க இருக்கு பாருங்க வல்லார எப்படி இருக்கு பாருங்க. நல்லா வெயிலுங்க. நல்லா இது மாதிரி இருக்கு, ஃப்ளவர் வாஷ் மாதிரி, ஃப்ளவர் கொத்து மாதிரி இருக்கு. இங்கேயே பூதாங்க பாருங்க. இங்க ஒரு கத்திரிக்காய் செடி இருக்கு பாருங்க. இது ஒரு கத்திரிக்காய் செடி, இங்க ஒரு கத்திரிக்காய் செடி. இது வந்து வெள்ளை மடிப்பு கத்திரிங்க. காய்ச்சி நேற்று போன வாரத்துல தான் எடுத்து வத்தல் போட்டு வச்சேங்க. எல்லாம் நிறைய காய்ச்சி இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து 1 கிலோக்கு மேல இருந்தது. நம்ம அவ்வளவோ சாப்பிட மாட்டோம் இல்லையா, வத்தல் போட்டு வச்சிட்டேங்க. இதுவும் அப்படிதாங்க சாமந்தி. இதுதான் அம்மா செடி. இதுக்கு அம்மா செடி இந்த கலர்ல இதான். இதுல இருந்து ஒடிச்சு வச்சதுதான் எல்லாமே. இங்க ஒரு சங்குப்பூ இருக்கு பாருங்க, இந்த அடுக்கு சங்கு. இது நல்லா டார்க்கா இருக்கும் இந்த சங்குப்பூ. விதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேங்க, சங்குப்பூ விதையெல்லாம். இவங்கதான் மல்லிப்பூ செடி 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. எங்க ஊர் நர்சரியில 30 ரூபாய்க்கு வாங்கினாங்க. குட்டி ஊண்டா இருந்தாங்க. போன வருஷம் வாங்கிட்டு வந்தேன். இதே மாசம் தான், பிப்ரவரியில தான் வாங்கிட்டு வந்தேன். 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இப்ப பாருங்க அவங்க எத்தனை, கிட்டத்தட்ட 6-7 செடி உருவாக்கி இருக்குங்க இதுல. இது பாருங்க, இது என்ன செடினா வசம்புங்க. வசம்பு தெரியுங்களா, வசம்பு அந்த செடின்னு ஒரு பாட்டி கொடுத்தாங்க, அதனால வச்சிருக்கேன். இங்க பாருங்க இந்த புதினா பாருங்க, வெயில்ல இல்லாம இருக்க புதினா எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க. அவரைக்காய் செடி எல்லாம் காயுதுங்க. என்ன அவரனே தெரியல, ஆனா காஞ்சு போகுதுங்க. கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. இது ஒரு அவரங்க, இது செடி அவரங்க நல்லா காய்ச்சுதுங்க. காய்ச்சி ஏதோ காட்டியிருப்பேன் பாருங்க, வீடியோ எல்லாம் ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பாங்க. கொத்து கொத்தா காய்ச்சுதுங்க இந்த அவரை. இது ஒரு முருங்கைங்க. மழையில வந்து ஒடிச்சு கீழே விழுந்துருச்சுங்க, மழையில ஒடிச்சுக்குச்சுங்க, அது தாங்கிருச்சு. இந்த முருங்கை வந்து நான் கீரைக்கு நிறைய யூஸ் பண்ணுவேன். முடிச்சிட்டு திருப்பி அந்த கலையில இருந்து வருதுங்க, கட் பண்ணி விட்டேன். அந்த கலையில இருந்து இருக்கு பாருங்க, ஒரு அவரைக்காய் இருக்கு பாருங்க.
காய்ச்சிக்கிட்டே தான் இருக்காங்கங்க. இந்த வெயில் சீசன் அந்த 3ஆம் மாசம் வரைக்கும், மார்ச் வரைக்கும் காய்ப்பாங்க போல அவரைக்காய், அதுக்கப்புறம் இருக்காது. இது வந்து மல்பெரி செடிங்க, தெரியுதுங்களா? கீழே கவாத்து பண்ணி விட்டேங்க, ஆன்லைன்ல வாங்கினேன், மீஷோல வாங்கினேங்க. கீழே இருக்குது, வீட்டுக்கு கீழே இருக்கு, போர்ட்டிகோல வச்சிருக்கேன் அங்க. அதுல இருந்து கட் பண்ணதை எடுத்துட்டு வந்து வச்சேங்க. இதுவும் வந்துருச்சு பாருங்க. கட் பண்ண குச்சியே வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. நம்ம வந்து அதெல்லாம் தூக்கி போடக்கூடாதுங்க. இதுல டீ போட்டு குடிக்கலாம் சொல்றாங்க. யாரெல்லாம் டீ போட்டு குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் குடிச்சிருக்கேன், நல்லதா இருக்கு. காய வச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன். எதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு மாடி தோட்டம் வளர்க்குறோம், இந்த இலை கூட வேஸ்ட் ஆகாதுங்க. டீ போட்டா அவ்வளவு நல்லதா உடம்புக்கு. இது வந்து காராமணி செடிங்க. இன்னும் வைக்கல, காராமணி வரும். ஆனா செடி நல்லா வளர்ச்சி வந்திருக்கு. ஆனா என்னன்னா பூச்சி தாங்க வரும். இங்க ஒரு கத்திரிக்காய் இருக்கு பாருங்க, இது ஒரு ரகங்க, தெரியுதுங்களா? ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. எங்க நம்ம பறிச்ச போறோம் சொல்லிட்டு, இல்ல இப்ப பறிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டேன். ஒரு 6-7 காய் இருக்குங்க. இவங்க இருக்காங்க. இது இந்த ரோ இதோட முடிஞ்சிச்சுங்க. இன்னும் அந்த ரோ இருக்கு பாருங்க. இதுவும் காராமணிங்க, சிகப்பு காராமணின்னு சொன்னாங்க, ஆன்லைன்ல வாங்கி போட்டாங்க. இது என்ன செடி தெரியுமா? நானே பார்த்தது இல்லைங்க. பஞ்சு செடிங்க, பருத்தி செடிங்க. இதுல இருந்து பூ வரும் போல, விதை வரும் போல. எங்க அம்மா கொடுத்தாங்க 2 விதை. சரி போட்டு பார்க்கலாமேன்னு போட்டு பார்த்துருக்கேன். வந்துருச்சு, 2 போட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, வெயில் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா, எல்லாம் வதங்குது. இது ஒரு கத்திரிக்காங்க, இதான் மடிப்பு கத்திரிக்காங்க. இந்த காட்டட்டுமா? இது பாருங்க, வெள்ளை மடிப்பு கத்திரிங்க. எப்படி இருக்கு பாருங்க இதோட காய். ஆனா செம்ம டேஸ்டா இருக்குங்க. இது என்ன அப்படியே நெய் மாதிரி வதங்கிருதுங்க, வெண்ணெய் மாதிரி வதங்குதுங்க. சூப்பரா இருக்கு இந்த கத்திரிக்காய். அவரை செடி, இங்க ஒரு அவரை செடி இருக்கு. இது ஆன்லைன்ல வாங்கினாங்க இந்த அவரை செடி. ரெட் கலருன்னு போட்டிருந்தாங்க. சரி நம்ம கிட்டதான் ரெட்டு இல்லையே, அவரைக்காய் பட்டை பட்டையா, பட்டையில ரெட்டுன்னு காட்டு, ஆனா வரலங்க, பச்சை கலர் தான் வருது. அதுதான் ஆன்லைன்ல விற்கிறவங்க கரெக்டா சொல்லி வித்தா நல்லா இருக்கும். பாருங்க, இதுல செடி அவரையும் இருக்கு, 2 செடி இருக்கு. அன்னைக்கு பறிச்சுட்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் பாருங்க, அப்படியே கொத்து கொத்தா தூங்குச்சுங்க. இந்த இருக்கு பாருங்க, இது ஒரு ரகம், அது வேற ரகம். இது இருக்கு பாருங்க, விதைக்கு கூட விட்டுருக்குங்க, இருக்கு பாருங்க, விதைக்கு விட்டுருக்கேன். சரி ஒண்ணு எடுத்து வச்சிடலாம். நல்லா கொத்து கொத்தா வந்துச்சு. இது வந்து நல்லா தடிமனா இருக்கு. இதுவும் அவரை தான் சொன்னாங்க, ஆன்லைன்ல வாங்க, மீஷோல வாங்குது. இது ஒரு கத்திரிங்க. இது என்ன கத்திரின்னா பிளாக் பியூட்டி சொல்லுவாங்களா பாருங்க. சரி, அன்னைக்கு கத்திரிக்காய் இருந்துச்சு, பறிச்சுட்டேன். அதே மாதிரி இங்க ஒரு கத்திரிக்காய் இருக்குங்க. எல்லாம் இந்த வால்ல வச்சிருக்கேங்க. அப்போ இது இருக்குல்ல, கைப்பிடி சுவரில் வச்சிருக்கேன். இது வேணும்னா மழை நேரத்துல எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சிருவேன். ஏன்னா காத்துல அந்த ஆடி மாசம்லாம் கீழே இறக்கி வச்சிருவேன். வெயில் சீசனுக்கு மட்டும்தான் எடுத்து வச்சிருப்போம். ஏன்னா அதுல காத்து அடிக்கும் இல்லையா, அடுத்த சீசன்லயா விழுந்துரும் அந்த சைடு. இது பாருங்க, பூச்சிதான் நிறைய வருது. இதை கட் பண்ணி விட்டுறணும். இது என்ன விதனே தெரியல, செடிக்குள்ள வந்திருக்கு பாருங்க. எவ்வளவு குட்டி குட்டி குட்டியா வந்திருக்கு பாருங்களா, அழகா முளைச்சிருக்கு. இங்க எல்லாம் அவரை தாங்க. இது மிளகா செடி பெருசா இருந்துச்சு, அது ஒரு மாதிரி வாடல் மாதிரி ஆச்சு, அதை கட் பண்ணி விட்டுருக்கேன். திருப்பி தழுக்குது பாருங்க. நான் செடிங்கெல்லாம் ரொம்ப புடுங்கி எல்லாம் போட மாட்டேன். இதுவும் கீழே என்ன சொல்லுவாங்க, ஜாதி பூ இருக்கு இல்லையா, கட் பண்ணும் போது அந்த குச்சி எடுத்து நட்டேங்க, தழுத்து பூச்சி. இது ஒரு கீரைங்க, மலபார் சொல்லுவாங்களே, அது பேர் என்ன, பசலைக்கீரையா, பசலைக்கீரைங்க. இந்த வெண்டைக்காய் செடிங்க இப்பதாங்க வச்சிருக்கேன். வெண்டைக்காய்
பழைய செடியெல்லாம் போயிருச்சு. இப்பதான் வச்சிருக்கேன், ஒரு 4 செடி வச்சிருக்கேன். இது இன்சுலின் இன்சுலின் செடி தெரியல, சுகர் சாப்பிட்டா இது அப்படியே புளிப்பா இருக்குங்க. இந்த இலையை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா புளிப்பா இருக்கும். இங்க ஒரு கத்திரிக்காய் இருக்குங்க, எல்லாம் பூச்சி வந்துருச்சுங்க, அதனால தனியா வச்சிருக்குங்க. இது சுண்டக்காய் பாருங்களேன், சுண்டக்காய் செடி நல்லா இந்த பக்கெட்ல தான் வச்சிருக்கேன். நான் நல்லா காய்ச்சிருக்கேங்க சுண்டக்காய். எனக்கு வாரத்துல ஒருக்கா சுண்டக்காய் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். கத்திரிக்காய் சுண்டக்காய் போட்டு குழம்பு வச்சேன்னா, புளி குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க தக்காளி, சரியான தக்காளிங்க. இந்த வாட்டி கிலோ கணக்குல காய்க்குதுங்க தக்காளி. ஒரு 4 செடி தான் இருக்கு, கிலோ கணக்குல காய்க்குது. ஃபுல்லா அந்த சைடெல்லாம் இருக்கு தக்காளி. இது சப்போட்டாங்க, பனானா சப்போட்டான்னு சொல்லிட்டு இதுல மீஷோல இருந்து தான் வாங்கினேன். இது ஒரு பச்சை மிளகாய் செடிங்க, தெரியுதுங்களா? நான் பச்சை மிளகாய் தேவைன்னா தாங்க பறிச்சுட்டு வந்து பாருங்க, இருக்கு பச்சை மிளகாய். அது காஞ்சிட்டு கூட இருக்கு, பறிச்சு காய வச்சு எடுத்து வச்சிருந்தாங்க, சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பச்சை மிளகாவும் அப்படிதான் கட் பண்ணி விட்டுருக்குங்க, வந்திருக்கு தெரியுதுங்களா? கட் பண்ணி விட்டு இதுவும் அப்படிதான், ஒரே ஒரு பூச்செடி தாங்க இது. ஒரு பூச்செடி கிட்டத்தட்ட எவ்வளவு இதெல்லாம் இருக்குது, ஒரு பூச்செடியில உள்ளதுதான். அவங்க அம்மா செடி இல்லை, இவங்க எல்லாம் அவங்களோட பிள்ளைங்க தான். இதுவும் ஆரஞ்சுன்னு வாங்கிட்டு வந்து வச்சாங்க, ஆனா வளர்ச்சியே இல்லை, அப்படியே இருக்குங்க. இது இந்த 24க்கு 24 இதுல பீர்க்கன் வச்சிருக்கேன், நுரை பீர்க்கன். இது அந்த நார் எடுக்கிறதுக்காக வச்சிருக்கேன். அப்ப பம்கின் வச்சிருக்கேன், பரங்கிக்காய். இது இருக்கு பாருங்க பரங்கிக்காய், அவங்களுக்கு தொட்டில் கட்டி கொடுக்கணுங்க. 2 காய் வச்சிருக்காங்க, இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க, அந்த சைடு இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆனா காய் ஏதோ வருதுங்க, 1 2 அப்படி வந்துருதுங்க. நமக்கு மாடி தோட்டத்துக்கு அதிகமெல்லாம் வராதுங்க, 1 2 வருங்க பரங்கிக்காய். அப்போ இப்பதான் கத்திரிக்காய் நாத்து வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு பஜார் போனாங்க, அப்போ வித்தாங்க, சரி கத்திரிக்காய் நாத்து வாங்கிட்டு வச்சிருக்கேங்க. இது வெந்தயக்கீரை போட்டிருக்குங்க, இதோட மீதி எடுத்து அதுல போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இது ஏன் இப்படி சாயிறாங்கன்னே தெரியல, சாஞ்சு சாஞ்சு போவாங்க. அதுக்குதான் வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டப்பு கீழே வச்சிருக்கேன். இது கோசு விதை வாங்கும் போது இருந்ததுங்க, இது என்ன கீரையே தெரியல, ஆனா சைனீஸ் கீரைன்னு சொல்லி என்னன்னோ சொல்லியிருந்தாங்க. சைனீஸ்காரங்களாம் இதுல வச்சு சாண்ட்விச்ல வச்சு சாப்பிடுவாங்களா அந்த கீரை நினைக்கிறேன். சரி வளரட்டும். வேற இங்க தக்காளியை பாருங்க, கொத்து கொத்தா இருக்குங்க தக்காளி, கொஞ்சம் கூட பரவாயில்ல. நான் 2 மாசம் ஆச்சுங்க தக்காளி கடையில வாங்குறதே இல்லைங்க. இன்னும் ஃப்ரிட்ஜில் இருந்துட்டே இருக்கு 2 கிலோ தக்காளி. தெரியுதுங்களா எவ்வளவு தக்காளி இந்த சைடு இருக்கு, எல்லாம் தக்காளி தான். ஃப்ரிட்ஜில் 2 கிலோ இருக்கு, வரும்போதெல்லாம் 1/4 கிலோ பறிச்சுட்டு போறேங்க. இது பாருங்க புதினா, பாருங்க எல்லாம் புதினா. இப்பெல்லாம் அடிக்கடிக்கு பிரிஞ்சி சாதம், பிரியாணி, ஏன்னா புதினா ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது இல்ல, அப்பப்போ எடுத்து செஞ்சிடுறதுங்க. இது ரம்பையில பெருசா அந்த சின்னது எடுத்து வச்சேன். இது திருநீற்று பச்சிலை, இது நல்லதுங்க, வாசனையா இருக்குங்க. சப்ஜா சீடு இருக்கு இல்லையா, அந்த இது. ஆனா இந்த இலை அவ்வளவு ஸ்மெல்லா இருக்கும். இது ஒரு அவரை செடிங்க, இல்ல இந்த செடி வச்சங்க, இது நல்லாவே என்னமோ முசு முசு கைன்னு சொல்லுவாங்கல்லங்க, நிறைய பூச்சி இருக்குங்க. இதை கட் பண்ணி போட்டுருணுங்க, நிறைய இருக்கு பூச்சி. இங்கே எல்லாம் கீரை தான் இருக்குங்க. இது என்ன சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இது புதினா வச்சிருக்கேங்க. ஏதோ அந்த சாமந்தி எல்லோ கலர். இங்க ஒரு சுண்டக்காய் செடி இருக்கு, சுண்டக்காய் காய்ச்சிருக்குங்க, பறிக்கணுங்க. கத்திரிக்காய் சுண்டக்காய் போட்டு கார குழம்பு வச்சு அவ்வளோ அருமையா இருக்குங்க. வாழை, செவ்வாழைங்க, வாங்கிட்டு வந்து கீழே எடுத்து வைக்கணுங்க. மழையில நவம்பர் மாசம் வாங்கிட்டு வந்து, அப்போ மழை தண்ணி நிக்குமா, அதனால டப்புல வச்சு வச்சிருக்குங்க.
இது என்ன காணா பேபி காணான்னு தெரியல. போட்டதுல ஒன்னே ஒண்ணுதான் வந்திருக்கு. இதெல்லாம் விதை போட்டு வச்சிருக்குங்க. இனிமேல் வந்தாதாங்க. இது பாருங்க தக்காளி சொன்னீங்க, தக்காளி செடி இருக்கு. இதுல ஒரு அவரைக்காய் செடி இருக்குங்க பாருங்க. எவ்வளவு தக்காளி பாருங்க, கொத்து கொத்தா இருக்குது தக்காளி. அப்புறம் இதுல ஒரு அவரை இருக்குங்க பாருங்க. இது இன்னும் கொத்து அவரையாமே. இங்க எங்க நர்சரி இருந்துச்சு. இங்க பக்கத்துல நர்சரி இல்ல, விதைக்கடை இருக்கும்ல, கிராமத்துல விதைங்க எல்லாம் வாங்குவாங்களா, அந்த கடையில வாங்கின ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து போட்டங்க விதை. இன்னும் இருக்கு, நிறைய வச்சிருக்கேன் அந்த விதைய. அப்படியே கொத்து கொத்தா காய்க்குது. இது அவரை சீசன்றதுனால கொத்து கொத்தா காய்க்குது பாருங்க. நேத்தா தக்காளி கொத்து, தக்காளி பழமா இருக்கு பாருங்க. ஒரு பச்சை மிளகாய் செடி இருக்கு. அதே மாதிரி பச்சை மிளகாவும் பஞ்சமே இல்லைங்க, நிறைய வச்சிருக்காங்க பச்சை மிளகாய். விதவிதமா பச்சை மிளகாய். இங்க ஒரு கத்திரிக்காய் செடி இப்பதான் வந்துட்டு இருக்கு. இந்த கத்திரிக்காய்ல ஒரு கத்திரிக்காய் இருக்கு பாருங்க. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல கத்திரிக்காய், தக்காளி, அவரை மூணுமே இருக்குங்க. பச்சை மிளகாவும் போட்டு வச்சிருக்காங்க. பச்சை மிளகாய் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்துருக்குன்னு தெரியுதுங்களா. அப்புறம் இது ஒரு பச்சை மிளகாய் ரகங்க. இதுவும் பச்சை மிளகாய் செடி தாங்க. இந்த பக்கெட்ல வச்சிருக்கேங்க. இது அந்த செவ்வாழையில 2 வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அந்த 2 வந்துருச்சு. பல்லாவரம் மார்க்கெட்ல தான் வாங்கிட்டு வந்தேன். செவ்வாழையே இல்லையே, சரி வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. மழை டைம் ஆச்சா என்னன்னு தெரியல, தொண்டை கட்டுது, வெயில் வேற இருக்கு. மழை டைம்ல அதனால வைக்கல. வைக்கணும் எடுத்து கீழே வச்சாதான் நல்லா வளரும். இங்க பாருங்க, இதான் சொன்ன ஆன்லைன்ல அங்க ஒரு ரகம் சொன்னல, இது பாருங்க பட்டை பட்டையா வருதுங்க. என்னமோ டிம்மனா இருக்குங்க இந்த அவரை. எனக்கு தெரியவே இல்லை இது என்ன அவரைன்னு. ஆனா பட்டை பட்டையா காய்க்குது. அதான் இது சொன்னாங்க ப்ளூ கலர்ல காய்க்கும்னாங்க, ஆனா காய்க்கல, சும்மா அதெல்லாம். இது ஒரு இதுங்க, டபுள் பீன்ஸ் இருக்கு இல்லையா, பட்டர் பீன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த செடிங்க சூப்பரா இருக்குங்க. இந்த நம்ம விதெல்லாம் இருக்கும் பாருங்க, டபுள் பீன்ஸ் பட்டாணி மாதிரி இருக்கும் அந்த செடிங்க. இந்த முருங்கை செடி கட் பண்ணி வச்சிருக்காங்க, அதான் துளுத்து வருது. இங்க இருக்கு பாருங்க, இங்க ஒரு அவரை செடி வச்சிருக்கேன். இது செடி அவரை தாங்க, அதான் கடையில அந்த செடி அவரை. இதெல்லாம் பூச்செடி. இங்க பாருங்க, இது ஒரு ரகம். இந்த ரகம் நல்லா பட்டை பட்டையா வருதுங்க இந்த அவரை செடி. இதுதான் விதை எடுத்து வைக்கணுங்க. எங்க அதான் சொன்னல, இங்க உர கடையில வாங்கினாங்க. அது என்ன விதைலாம் தெரியல, செடி அவரைன்னு கேட்ட 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. எப்படி வந்திருக்கு பாருங்க, பட்டை பட்டையா வருதுங்க. புரியுதுங்களா. பொரியலுக்கும் டேஸ்டா இருக்கு. இந்த பாருங்க தக்காளி, வாவ் கொத்து கொத்தா இருக்குங்க. அந்த ஃப்ளவரை பாருங்களேன், இது ரொம்ப அழகா இருக்குல்ல. நான் ஃப்ளவரே வைக்க மாட்டேன், இந்த சீசன் தான் வச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பூச்சி வருமாம, பூச்சியை கட்டுப்படுத்துமா. இங்கேயும் தக்காளி பாருங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, நம்ம பாத்துருவோன்னு. கார்டனை சுத்தி பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க. அங்கேயே பூ வச்சிருக்கேன். இது ஒரு செடிங்க, லிச்சி மரம் மீஷோல தான் வாங்கி வச்சிருக்கேங்க. இங்க ரோஸ்மேரி இருக்காங்க, இங்க ஒரு புதினா இருக்காங்க பாருங்க. இது ஆன்லைன்ல வாங்கின முருங்கைக்காங்க, 2 மாசத்துல காய்க்கும்னாங்க. எங்கெங்க காய்ச்சுது? யாருக்காவது காய்ச்சுதா சொல்லுங்க. கரும்பு முருங்கை எனக்கு காய்க்கவே இல்லைங்க. அப்புறம் பாருங்க ஸ்ட்ராபெரி செடி 100 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிருக்கீங்க. ஸ்ட்ராபெரி பார்த்து ஆன்லைன்ல பார்த்தா கிடைக்கல. 2 வாட்டி வாங்கி காஞ்சு போச்சு. எங்க ஊர் நர்சரியில வாங்கியிருக்கேங்க. பூ இப்பதான் வைக்குது பாருங்க, பூ வைக்குது. ஆனா காய்க்கணுங்க ஆசை. யாரை விட்டது காய்ச்சி சாப்பிட்டு பார்க்கணுங்க. எங்க ஊரு கத்திரிங்க. இந்த நாத்து எங்க அம்மா கொடுத்தாங்கங்க, ஒரு 3 செடி கொடுத்தாங்க. 3மே வந்துருச்சு. ஒருமே வராதான்னு தெரியல, வச்ச 3மே வந்துருச்சுங்க. இது ஒரு காராமணிங்க, இப்பதான் வருதுங்க காராமணி. அவங்களுக்கு பாருங்க ஏ டைப்ல ஸ்டாண்டு செஞ்சு கொடுத்துருக்கேன் பாருங்க. இதெல்லாம் நானே ஸ்டாண்டு செஞ்சுதுங்க. இங்க ஒரு குச்சி, பக்கத்துல ஒரு குச்சி, இது மாதிரி கட்டி வச்சிருவேங்க. அவ்வளவுதான். இந்த இதுக்கு இது போதுங்க. இதுல இருக்குது கோவக்காங்க, மலேசியன் கோவக்கா. அன்னைக்குதான் பறிச்சுட்டு போய் வச்சிருக்கேங்க. அது எங்கே இருக்காங்களா, இங்க இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா.
நல்லா டேஸ்டா இருக்குங்க அது. இது வந்து மொச்சை போட்டிருக்கேங்க, மொச்சை போட்டேன், வந்திருக்கு. செடி மொச்சையா, கொடி மொச்சைங்க இது. இதுல வந்து ஒரு சிறகு அவரை ஒண்ணு வருதுங்க, ஆனா ரொம்ப காய்க்கு சின்னதா தாங்க காய்க்குது, தெரியுதுங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம் இது வச்சிருக்கேங்க, சிறகு அவரை. அது பூவே டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க, பாருங்க. அப்படியே ப்ளூ கலரா இருக்கு. சிறகு அவரை லைட்டு ப்ளூ சங்குப்பூ மாதிரியே வருதுங்க. நானும் என்ன பூ இது, ஏதோ வேற அவரை நினைச்சேங்க. இங்கேயே வருது பாருங்க. இங்க ஒரு பச்சை மிளகா இருக்குங்க, இது குண்டு பச்சை மிளகாங்க. நீட்டு குண்டு என்னென்ன கிடைக்குதோ டிஃப்ரெண்டா போடணுங்க. இது தக்காளி, இந்த சைடு இருக்கு தக்காளி. இங்க ஒரு காலிஃப்ளவர் செடி இருக்குங்க. இங்க கோஸ் செடி கூட இருந்துச்சுங்க, காட்டுல உங்களுக்கு காட்டு. அதுக்கப்புறம் இது தக்காளிங்க. இங்கேயே ஒரு தக்காளி செடி வச்சிருக்கேங்க. இது என்ன செடி தெரியுதுங்களா? இது பல்லாவரம் மார்க்கெட்ல வாங்கினாங்க, லாவெண்டர் செடின்னாங்க, சில்வர் டஸ்டாம அது. இது வந்து இவங்க தான் அம்மா செடி. அது வந்து காட்டினேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் காட்டினேன், அவங்க தான் குட்டில இருந்து ஒடிச்சு வச்ச வந்துருச்சுங்க. இது வந்து பன்னீர் துளசி. பன்னீர் துளசி எப்படி இருக்காங்க பாருங்களா, சூப்பரா இருக்காங்க. ஆனா இது தொட்டுட்டு கை ஸ்மெல் பண்ணி அப்படியே பன்னீர் வாசனை வருதுங்க. சரி, ஒரு நாள் ஆன்லைன்ல பார்த்தேன், அப்புறம் பல்லாவரம் மார்க்கெட் போகும்போது இருந்துச்சு, சரி வாங்கிட்டு வருவோம்னு நினைச்சேன். வெண்டைக்காய் முத்திருச்சா, செடிக்கு காய் விட்டுருவோம். இதுதாங்க பிரச்சனை இதுல, வெண்டைக்கால பார்த்துட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா முத்திருதுங்க. இன்னும் முத்திக்குச்சுங்க. சரி, விதைக்கு விட்டுருலாம். விதைக்கு விட்டா செடி செத்து போதுங்க, அது ஏன்னே தெரியலங்க. இது ஒரு தக்காளிங்க, நாட்டு தக்காளிக்குள்ள குண்டு சின்னதா வருதுங்க. இங்க ஒரு புதினா வச்சிருக்கேங்க. இங்க பாருங்க, இங்கேயும் பாருங்க தக்காளியை பாருங்க. இன்னைக்கு சாம்பல் போட்டு விட்டேன், அதனால அப்படி இருக்கு. ஃபுல்லா சாம்பல் போட்டேங்க. பூச்சி நிறைய வருதுங்க, எங்க இருந்துதான் வராங்களோ தெரியலங்க பூச்சி. படை எடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. விவரங்க வெள்ளரிக்காய் வந்துச்சு, ஆனா காஞ்சி போச்சுங்க. இந்த வெள்ளரிக்காய் ஒரு டிஃப்ரெண்டா வருதுங்க, இலைக்குள்ள இருந்து வருதுங்க. வெள்ளரி இருக்கு, இது பாருங்க, இலைக்குள்ள இருந்து வருது, அழகா இருக்கு. ஆனா காயெல்லாம் பாலா போயிருது. இது பாருங்க, தெரியுதா? அதே மாதிரி பேட்டர்ன்ல தான் இருக்கு. இலை கீழே இருக்கு, அதுக்கப்புறம் அது நடுப்புற காய் வைக்குதுங்க. இது டிஃப்ரெண்டா இருக்கு, நான் இப்பதான் பாக்குறேனே இது. ஆனா காயெல்லாம் வெம்பி போகுது. இங்க ஒரு டபுள் பீன்ஸ் போட்டிருக்கேன், நல்லா இருக்குங்க. இது குருமா வச்சா சூப்பரா இருக்கு. நல்லா முட்டை விட்டுட்டு அந்த இதை எடுத்து, அவரைக்காய் கொட்டை மாதிரி இருக்கு, அதுல அவரை விதை இருக்குள்ள அந்த மாதிரி, அதை நல்லா எடுத்து இது பண்ணி போட்டா சூப்பரா இருக்கு. இப்பதான் தக்காளி வச்சு இது காய்ச்சி முடிச்சு திருப்பியும் காய்க்குதுங்க. இது போட்டிருக்க விதை புடலங்காய் போட்டேன், புடலங்காய் செடியா என்னன்னு தெரியல, புடலங்காய் மாதிரிதான் இருக்கு, பார்ப்போம். பூ எவ்வளவு அழகா இருக்குன்னு. தக்காளி பாருங்க, நேத்த பறிச்சுட்டு போனேன், இன்னைக்கு தக்காளி எல்லாம் விழுந்திருக்கு. செடி எல்லாம் அப்படியே வெயிட்டு தாங்காம செடி அப்படியே இதுவா இருக்கு, சாஞ்சிருக்கு, அதெல்லாம் எடுத்துருணுங்க. இங்க ஒரு வெண்டைக்காய் போட்டிருக்கேன், இது அங்க வந்து வளர மாட்டேங்குது, வெயில் கம்மியா வருது அங்க, அதனால வளர மாட்டேங்குது, எடுத்து இங்க வச்சிருக்கேன். இங்க ஒரு செம்பருத்தி, நல்லா இருக்கும் செம்பருத்தி செடி பாருங்க, எவ்வளவு ஒசரம் வந்திருக்கு தெரியுமாங்க. இது வேற கட் பண்ணி விடணுங்க, அப்பதான் பூக்கும் போல. நல்லா ஹைட்டா போயிட்டு இருக்கு, பூக்கவே இல்லை. இங்க ஒரு காலிஃபிளவர் செடி இருக்கு, இது ஒரு வெள்ளரி கொடி போட்டிருக்கேன். இது லெமன் செடி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேங்க, வரவே இல்லை. ஆனா புழு நிறைய வருதுங்க லெமன்ல. இவருங்க அத்தி செடி இருக்கு, ஆனா காய்க்கவே இல்லை, வாங்கிட்டு வந்த மாதிரியே தான் இருக்குங்க அத்தி செடி. இந்த சைடு தெரியுது பாருங்க ஒரு பம்ப்கின். அப்புறம் நம்ம வீட்டு ஸ்பெஷல் சொரக்காய் செடிங்க. இப்ப ஒரே ஒரு சொரக்காய் தாங்க இருக்கு. இது சீக்கிரம் முத்திருதுங்க, அது எப்படி எடுக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது, பிஞ்சிலே எப்படி பறிச்சு சாப்பிட்றதுன்னு தெரியல.
பிஞ்சா இருக்கா இல்ல முத்தலா இருக்கானே தெரிய மாட்டேங்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியல. இது வந்து ஒரு லெமன் செடி. 8 வருஷமா 7 வருஷமா இருக்குங்க இந்த செடி என்கிட்ட. ஆனா காய்க்கவே இல்லை, என்னன்னே தெரியல. இதெல்லாம் பூச்செடிதான். இது ஒரு சப்போட்டாங்க, நம்ம காலப்பாடி சப்போட்டாவா எது சொன்னாங்க, ஆன்லைன்ல பார்த்து வாங்கினேன். இது ஒரு பச்சை மிளகாங்க, 2 ரகம் இருக்குங்க. இது நாத்து வந்து வாங்கினேன். இந்த எங்க தெரியுமா, பல்லாவரத்துல போகும்போது ஒரு நாற்று ஒன்று வாங்கினேன், அதுல வாங்கினது. இது நல்லா நீட்டா முளைக்குதுங்க பச்சை மிளகா. இது வந்து காஷ்மீரி மிளகா. நம்ம வாங்கும் போது விதை போட்டேங்க. இது அப்படியே காரமே இல்லை, லைட் காரம் இருக்கு, வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கு. அன்னைக்கு சாப்பிட்டு பார்த்தேன்னா சரி என்னதான் காரமா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே நச்சுக்குன்னு இருக்குங்க. அது நல்லா இருக்கு. இது கத்திரிக்காய் செடிங்க. இதுவும் அந்த மடிப்பு கத்திரிங்க, வெள்ளை மடிப்பு கத்திரி, சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. இது ஒரு கத்திரிக்காய் வந்திருக்குங்க, பெருசாயிட்டு இருக்குங்க, பார்க்கவே இல்லைங்க. புரியுதுங்களா, மறைஞ்சிட்டு இருக்காங்க, நம்மள பிடிச்சிருவாங்க அப்படின்னு. பிடிக்க மாட்டேன். அவ்வளவுதாங்க மாடி தோட்டம் டூரு. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன். சுத்தி இருக்குங்க. காட்டுன்னா இன்னும் நிறைய எடுத்து போடலாங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோலாம் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு? நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிதி பிரியா கார்டனை. பாய்.